அம்பேத்கரை பற்றி என்ன ஏன் அவங்க பயப்படுறாங்கனாக்கா, அம்பேத்கர் எழுதின சட்டம் அவங்களுக்கு நேர் எதிராக இருக்கு. மோகன் பகவத்துக்கோ அல்லது வந்து அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அம்பேத்கரை வந்து நாம் வந்து எந்த விதத்துலையும் ஓட்டு பொறுக்கிறதுக்காக விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அம்பேத்கர் எழுதி அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது சனாதன இந்தியாவை கட்டமைக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தையும் பிரிக்கணும். அவங்க தலித் தலைவர்களாக நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நான் வெட்கப்படுறேன். நான் இன்னும் தலித்தில் ராஜினாமா மட்டும் வெளியே வந்திருக்கணும். அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிங்களே, கடவுளை சொல்லியிருந்தா நீ சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு இருந்த அந்த கட்சியில் இருக்கலாமா? வெக்கமான சூடு சொரணம் தான் அந்த கட்சியில் இருக்கலாமா? முதல்ல திரௌபதி முர்மு யாரு? இந்தியாவினுடைய முதல் குடிமகன். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களே நாங்கள் வந்து குடியரசுத் தலைவராகிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. திரௌபதி முர்முவை அவங்க வீட்டுக்கு வர வச்சு நரேந்திர மோடியும் அத்வானியும் நாற்காலில் உட்காந்துருக்காங்க. திரௌபதி முர்மு நிற்கிறாங்க. இதான் அவங்க ஜனநாயகமா? இதான் குடியரசுத் தலைவர் கொடுக்குற மரியாதையா? இதில் தெரியுது அவங்க சனாதன புத்தி, இதில் தெரியுது அவங்க சாதி புத்தி. பாரதிய ஜனதாவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இசைஞானி அந்த கட்சியை சார்ந்தவர் தான். இசைஞானிக்கு பாரதிய ஜனதா ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. என்ன தெரியுமா கொடுத்துருக்கு? திரையுலக சங்கராச்சாரியார். இப்போ திரையுலக சங்கராச்சாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் போகிறதுக்கு அனுமதி கிடையாதா? முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரும்போது அதை எதிர்ப்பு தெரிவித்தாக்கா அது மத விஷயத்தில் பாரதிய ஜனதா தலையிடாது அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஐயப்ப கோயிலுக்குள்ளே பெண்கள் போகலான்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனால் அதில் தலையிடுறாங்க. என்ன இது? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது? இவங்க முழுக்க முழுக்க செய்கிறது பூரா பச்சை அயோக்கியத்தனம். அது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தின் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தானே நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறீங்க. இருக்கு 144 பேருக்கு மேலே எம்பிக்கள் இருக்கிறாங்களா? அவங்களாம் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தால் வந்தது தானே. அப்போ அம்பேத்கரை இழிவுபடுத்தும் போது நீ நாடாளுமன்றத்தில் இருக்கலாமா? எதிர்க்க வேண்டாமா? குரல் கொடுக்க வேண்டாமா? கண்டிக்க வேண்டாமா? அன்றைக்கே சொல்லியிருக்காரு, 75 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த நாட்டை மத நம்பிக்கை கொண்டவர்கள் ஆளுகிற ஆட்சி செய்கிற நிலை வந்தால் சுதந்திரத்துக்கு பேராபத்து வந்து சொல்லியிருக்கிறாருங்க. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவை சேர்ந்த திரு மன்னை ரமணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அம்பேத்கர் விவகாரம் மற்றும் பல தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அம்பேத்கர் விவகாரம் அப்படிங்கிறது இப்போ நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசிய அந்த பேச்சு, அம்பேத்கர் என சொல்கிறதெல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு. அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு பதிலாக பகவான் பேரை சொல்லியிருந்தால் சொர்க்கத்திலேயாவது இடம் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அம்பேத்கரை அவமதித்ததற்கு எதிராக இப்போ நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. எதிர்கட்சிகளினுடைய போராட்டங்கள் அவர்கள் ஒரு பக்கம் நடத்தும் போது இன்னொரு பக்கம் காங்கிரஸார் தான் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை அவமதித்தார்கள்னு பாஜகவும் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க இன்னைக்கு காலில் இருந்து. ஸோ இதில் விசிகா என்ன பார்க்கிறது? திருமாவளவர்களும் அங்கே போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார். ஸோ விசிகா என்ன சொல்ல நினைக்கிறது? முதல் கருத்தாக இதில் உங்களுடைய கருத்தாக. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா இழிவுபடுத்தி பேசியதை முதலில் கண்டிக்கிறேன். அமித்ஷா அவர்களுடைய நடவடிக்கை என்பது, செயல்பாடு என்பது முற்றிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரான ஒன்று அவர் பேசியது. ஆனால் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இன்றைக்கி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை முற்றிலுமாக தகர்க்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். அம்பேத்கரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியலமைப்பு சட்டத்தை 1949 அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி நவம்பர் 25ஆம் தேதி அவர் உரையாற்றுகிற போது ஒன்றை சொல்லியிருக்கிறார் தெளிவாக. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவை உள்ளடக்கிய சட்டத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். இதை ஜனநாயக சக்திகள் எப்படி எடுத்துச் செல்வார்கள் என்கிற ஒரு தயக்கமும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது சனாதன சக்திகள் கையில் ஒரு கட்டத்தில் போய் சேர்மையானால் நமக்கான சுதந்திரம் பறிக்கப்படும் என்பதை அவர் உரையாற்றியிருக்கிறார். இன்னொன்றும் சொல்ல வேண்டுமென்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸோடு எந்த
கொள்கையும் இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்தவர். காங்கிரஸ் கட்சியோடு ஒரு முரண்பட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே காங்கிரஸ் கட்சியில் ஒரு நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸோடு யாருடையும் ஒரு தொடர்பு வைத்ததில்லை. ஆனால் இவர்கள் பேசுகிறது அத்தனையும் திருவாரம் தான் பேசுவார்கள். அம்பேத்கரை பொறுத்தவரை அவர் ரொம்ப தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், இந்த நாடு சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் உள்ளடக்கிய செயல்பாட்டோடு சென்றால்தான் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்றைக்கு எவ்வளவு ஒரு தைரியமாக நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று அதன்படி அமைச்சராக பதவியேற்றவர். அம்பேத்கர் என்று சொல்கிறீர்களே, கடவுளே கடவுளே என்று சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதுக்கு தான் அவர் ஒரு விளக்கமும் கொடுக்குறார் இல்லையா? நான் பேசினதில் ஒரு 11-12 வினாடிகள் அந்த இதை மட்டும் கட் பண்ணி அதை தவறுதலாக திரித்து கூறுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறார் அவர். இல்லை, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் திரித்து கூறுகிற அளவிற்கு இதில் ஒன்றுமே இல்லையா? நீங்கள் சொன்னது தானே அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. காணொலியும் பார்க்கணும், நீங்கள் பர்டிகுலர்லி ஒரு போர்ஷன் எடுத்துட்டு அதில் ஒரு தவறான கற்பிதத்தை வச்சு சொல்கிறாங்கன்றார் அவர். இல்லை, அதாவது அம்பேத்கர் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, கடவுளே கடவுளேன்னு சொன்னால் புண்ணியம் தேடுவீங்க அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போது எங்களுக்கெல்லாம் கடவுள் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் கடவுள்னு கூட சொல்லலாம். அவங்க பார்வையில் எப்படி கடவுளை சொல்கிறாங்களோ எங்களுக்கு கடவுள் அவர் தான். இங்கே இன்றைக்கி ஒரு புதிய இந்தியாவை கட்டமைச்சு அனைவருக்குமான ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அவர் தான் கடவுள். அவரை இவர் இழிவுபடுத்தி பேசிட்டு நான் காங்கிரஸ்காரங்க திருத்தி சொல்கிறாங்க அப்படின்றது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செய்தி அது. அதை எவ்வளோ இவர் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவங்க காங்கிரஸ்காரங்க திருத்தி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அது எவ்வளோ பெரிய இல்லை, நாங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் கிடையாது, சொல்ல போனால் காங்கிரஸை விட அம்பேத்கரினுடைய கொள்கைகளை தூக்கி பிடிப்பவர்களே நாங்கள் தான் சொல்கிறாரு அவர். இது முற்றிலும் முரணானது. தன்னுடைய விளக்கத்தில் அவர் அதை தான் சொல்கிறாரு, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. இல்லை, அதாவது காங்கிரஸ் கட்சி தவறு பண்ணுதுன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சரியா பண்றாங்க? பிஜேபி என்ன சரியா பண்றாங்க? அவர் மேற்கோள் காட்டுறது இந்த இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் எதிராக இருந்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் கொண்டுட்டு வர்றது, நான் செயல்படுத்துறது இதெல்லாமே பாஜக தான் செயல்படுத்து. இல்லை, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ மோடி யாரு? பிற்படுத்தப்பட்டவர் தான் மோடி. இப்போது சமீபத்தில் அவருமே கூட பதிவு செஞ்சதாக ஒரு தகவல். குஜராத்தில் நான் முதல்வரானதற்கு அம்பேத்கர் காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாக தரவுகள்லாம் இருக்குது. அப்போல்லாம் அவங்க இந்த மாதிரியும் அங்கங்கே அந்த சில இடங்களில் மேற்கோள் காட்டியும் பேசியிருக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இல்லை, அதாவது இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறதுக்கு பாரதிய ஜனதாவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதுக்கு ஒரு சான்று நான் சொல்கிறேன். மோடி பிற்படுத்தப்பட்டவர் தானே, மோடி பிரதமர் தானே. இப்போது அண்மையில் பிற்படுத்தப்பட்ட மருத்துவ மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட சொன்னாங்களே, அது போட்டாங்களா? போடலை. ஆனால் முற்பட்ட சாதியினருக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா போராட்டம் பண்ணாங்களா? யாருன்னா கேட்டாங்களா? யாருன்னா வீதிக்கு வந்தாங்களா? ஆனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இந்திய குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அது கையெழுத்து போட்டாங்க. அவங்க யார்? பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கருக்கு எதிரான சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து போட வைக்கிறாங்க. அவங்களுடைய ஆளை வச்சு அவங்க கையெழுத்து போட வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! அவங்க இடஒதுக்கீட்டுக்கெல்லாம் ஒருபோதும் ஆதரவாக இருந்ததே கிடையாது. அதெல்லாம் சொல்லுவது அப்பட்டமான பொய். என்ன அவங்க இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருந்தாங்க? எந்த இடஒதுக்கீட்டை அவங்க கொடுக்கணும்னு விரும்பினாங்க? 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு யாருன்னா கேட்டாங்களா? அது சட்டத்துக்கு எதிராக தானே பண்ணாங்க, சர்வாதிகாரத்தானே பயன்படுத்தினாங்க. இவங்க இடஒதுக்கீட்டை நான் கொடுக்குறேன், அதுக்கு காங்கிரஸ் எதிராக இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இதாவது காங்கிரஸ் ஏன் இவங்க எதிராக சொல்கிறாங்கன்னாக்கா, இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா ஒரு தேர்தல் வியூகம் வைக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன அப்படின்னாக்கா, இந்த தேர்தலில் 2024 அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நாம் 400க்கு மேலே பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க நினச்சது. ஏன்னா அமித்ஷா தேர்தல் வியூகம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு என்ன நடந்ததுன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுமைக்கும் பாரத் ஜோடா யாத்திரான்னு சொல்லி ஒரு நடைபெற நடந்தார். அதில் என்ன அவர் பண்ணார்னா, அம்பேத்கர் வாழ்க, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நடந்தார். அப்போ அரசியலமைப்பு சட்டம் அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சார். அப்போது அமித்ஷா போட்ட திட்டத்துக்கும் அவருடைய பெரிய வியூகம் வகுப்பாளர் என்று சொல்லக்கூடியதுக்கும் நேர் எதிராக அமைஞ்சுது. அப்போது அம்பேத்கரால் தான் நமக்கு பெரும்பான்மை கிடைக்கல,
அப்போது காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தவங்க இன்றைக்கு தமிழகத்தில் வந்து எங்களுடைய வாழும் அம்பேத்கராக இருக்கிற எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் பிஜேபியை கால் ஒன்ற விடலை. அப்போது காங்கிரஸுக்கு பெரும்பான்மை தலித் மக்கள் வாக்களித்து நமக்கு பெரும்பான்மை இலக்க செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கோபத்திலையும் ஒரு வயிற்றெரிச்சலையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையும் தான் அமித்ஷா பேசுகிறார் நான் சொல்கிறேன். இல்லை இதில் நீங்கள் சொல்கிறது போல் இப்போ ஆனால் இவர் ராகுல் காந்தி, நீங்கள் சொன்ன ராகுல் காந்தி அவர்கள் தான் அம்பேத்கரை ஆதரித்து இப்படி பண்ணவர் தான் இன்றைக்கி வந்து ஒரு வன்முறை செயலில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதையும் இப்போ அடுத்ததாக அவருக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லாட்டி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு பாஜக தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஏதாவது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, அதில் அவர் தள்ளி விட்டதுனால தான் அந்த எம்பிக்கு ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டது, இன்னொருத்தரும் முடியாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. பிரதாப் சாரங்கி அப்படின்றவரும் முகேஷ் ராஜ்புத், இந்த 2 பேர். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ராகுலை தான் குறை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இத்தகைய போக்கு வேணுமா? இப்போது அம்பேத்கரை வச்சு பேசிட்டு இருக்கிற எதிர்கட்சிகள், ராகுல், குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், வேறு போக்கை கையாண்டிருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம். இல்லை இது இப்போ அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி 75 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. நாடாளுமன்றத்தில் அந்த விவாதத்தில் நான் அம்பேத்கரை பற்றி பேசணும், வேறு யாரை பற்றி பேசணும்? அதாவது ஏற்கனவே இருந்த சனாதன இந்தியாவை தகர்த்துட்டு புதிய இந்தியாவை கட்டமைச்சது புரட்சியாளர் அம்பேத்கர். அப்போ அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நான் பிரதமரானேன், அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நான் உள்துறை அமைச்சரானேன், இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றவங்க இவங்க 2 பேர் தானே. அப்போ அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை வலியுறுத்துது, சமத்துவத்தை வலியுறுத்துவது, சகோதரத்துவத்தை வலியுறுத்துது, சுதந்திரத்தை கொடுக்குது. இப்போ இதுவெல்லாம் இருக்கிற பொழுது அப்போ அம்பேத்கரை பற்றி 75வது ஆண்டு விழா நடக்கிற போது அம்பேத்கரை பற்றி தானே பேசுவாங்க. வேறு யாரை பற்றி பேசணும்னு விரும்புகிறாரு அமித்ஷா? வேறு யாரை பற்றி பேசினா அவர் மகிழ்ச்சி அடைவார்? சாவர்கரை பற்றி பேசணுமா? கோல்வாக்கரை பற்றி பேசணுமா? மோகன் பகவத்தை பற்றி பேசணுமா? யாரை பற்றி பேசணும்? அம்பேத்கரை பற்றி தானே பேசணும். அப்போ அம்பேத்கரை பற்றி பேசுனாலே உனக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது அப்படின்னாக்கா அப்போ அம்பேத்கர் மேலே இருக்கிற கோவம் என்ன உனக்கு? அப்போ அம்பேத்கரை நீ ஏற்க மறுக்கிறல்ல? அப்போ அம்பேத்கரை சொன்னாலே உனக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குன்னா உன்னோட சனாதன புத்தி தானே அது. அம்பேத்கர் தானே அந்த இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அனைவருக்குமான ஒரு சுதந்திரத்தை, அனைவருக்குமான சமத்துவத்தை பேசணும்னு சொல்லி சொன்னவர் அம்பேத்கர் தானேங்க. புதிய இந்தியாவை கட்டமைச்சது அம்பேத்கர் தானே. இப்போ அம்பேத்கர் ஏன் நீங்கள் வெறுக்கிறீங்க? அம்பேத்கர் பேரை சொன்னாலே ஏன் கதறீங்க? அம்பேத்கர் பேரை சொன்னாலே ஏன் அலறீங்க? அம்பேத்கர் பேரை சொன்னால் ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டுது? ஆனால் அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுறீங்க, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வரீங்க. இப்போ அம்பேத்கரை மட்டும் இப்போ அம்பேத்கரை பற்றி பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டுது. அதே பாயிண்ட்டை வச்சு நான் கேட்குறேன், அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செய்ய வர்றவங்க எதுக்கு அம்பேத்கரை பற்றி பயப்படணும்? இல்லை அதுதாங்க, அம்பேத்கரை பற்றி ஏன் அவங்க பயப்படுறாங்கனாக்கா அம்பேத்கர் எழுதின சட்டம் அவங்களுக்கு நேர் எதிராக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் 3% இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த இந்திய நாட்டை ஆளணும்னு விரும்புகிறாங்க. இன்றைக்கி சர்வாதிக 10.5% இடஒதுக்கீடு இருக்குல்ல, இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அந்த 10.5% இடஒதுக்கீடு சட்டத்துக்கு நேர், அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரானது. அந்த சட்டத்தை நிறைவேற்றினது யார்? டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு இருக்குல்ல, அந்த பண மதிப்பிழப்பு நேரத்தில் உடனடியாக சர்வாதிகாரமாக எதேச்சதிகாரமாக அறிவிச்சது யார்? சட்டத்துக்கு எதிரானது இல்லையா அது? அந்த பண மதிப்பிழப்பு அந்த வரையறையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய தலைமை அது யார்? அவரை வச்சு பேசி இது வந்து மக்களவையிலும் மாநிலங்களையும் விவாதிச்சு அடிப்படை தானே நீங்கள் டிக்ளேர் பண்ணணும், அறிவிக்கணும். உடனடியாக அறிவிச்சதுக்கு பின்னாடி அது நீங்கள் சொல்கிறத ப்ராசஸ் படி போனால் எல்லாரும் அதை வந்து அந்த பணங்களை எல்லாம் பதுக்கிடுவாங்க. அதற்கு என்ன பண்ண போறோமோ அதுக்கேற்ற பதுக்குனாங்களா? எங்க அந்த மீட்டை பண்ணலாம் எங்க? ஒரு இதனாலதான் அது இல்ல அதுவே சர்வாதிகார போக்குன்ற நானு. நீங்க ஒரு அதாவது ஒரு விதியை மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அதுக்கு பல நடைமுறைகள் இருக்கு. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் விவாதிக்கணும். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு எதுக்கு வச்சிருக்காங்க? ஜேபிசி எதுக்கு வச்சிருக்காங்க? விவாதிக்கணுமா இல்லை? விவாதிச்சு இப்போ சர்வாதிகாரமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லை. அது ஜனநாயகமாக ஒரு முடிவு எடுக்கணும், அது தவறு. சரி, அப்படி மீட்கணும், உடனடியாக பதுக்கிடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, எங்கே அந்த பணம்லாம் எங்கே போச்சு? யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஒரு ஆளுக்கு 15 லட்சம் போடுறன்னு மாதிரி சொன்னார்ல, போட்டாரா 15 லட்சம்? சரி, இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் அமைப்பின்படி தான் வந்து
இவர்களும் இப்போ பதவியேற்று இப்போ ஆட்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற போது அந்த அரசியலமைப்பில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மாற்ற போகிறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக திருத்தங்கள் கொண்டு வரணும். இதை தான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் கேட்டீங்க. இப்போ இதில் என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஒரு 3 நாட்களுக்கு முன்பு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த செய்தி போயிட்டு இருந்தது, பரவலாக பேசப்பட்டது. அப்போ அதை மடைமாற்றம் செய்யணும். இப்போ அதை மடைமாற்றம் செய்யறதுக்காக தான் இவங்க இதை பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்களே, இது வந்து சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி பண்ண முடியும்? ஒரே நாடு சொல்கிறாங்கல்ல, சரி ஒரே ஊராக்க முடியுமா உங்களால்? ஒரே சுடுகாடாக்க முடியுமா? அனைவருக்கும் ஒரே மாதிரியான நிலை இருக்கா? இன்னைக்கு பல்வேறு சாதி பிரச்சனைகள் இருக்கு எல்லா மாநிலங்கள்லையும், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சாதி பிரச்சனை தலை தூக்கி ஆடுது. இல்லை, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த பாதையின் வழியாக அடுத்தடுத்த கட்டமாக நீங்க சொல்ற கோரிக்கைகள்லாம் நிறைவேறாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இது முற்றிலும் என்னன்னா அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரான செயல். அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கணும். அவங்க நினைக்கிற சனாதன இந்தியாவை கட்டமைக்கணும். அவங்க நினைக்கிற மனு தர்மத்தை இங்கே கோலச்சணும். அவங்க கொண்டு வர்ற இங்கே மனுஸ்மிருதி அடிப்படையில் எல்லாமே நடக்கணும். ஒட்டுமொத்தமாக டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய பாகுபாட்டை நிலைநிறுத்தணும். இந்த சனாதனம் குறித்த பேச்சுக்கெல்லாம் எழுந்தப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் சொன்னார், இந்த பழமையெல்லாம் நம்ம விட்டுருவோம், எல்லாரும் கொஞ்சம் அன்போடையும் சகோதரத்துவத்தோடையும் இருப்போமே இனி வரும் காலங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணார். அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் மோகன் பகவத் சொன்னதும் நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, அம்பேத்கரனுடைய அந்த அம்பேத்கர் என்கிற ஒரு ஆயுதம் தான் அவர் பேச வைக்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா அம்பேத்கரை தவிர்த்துட்டு இந்தியாவில் இனிமேல் யாரும் ஓட்டு வாங்கவே முடியாது. அம்பேத்கரை தவிர்த்துட்டு இனிமேல் யாரும் அரசியல் செய்யவே முடியாது. அம்பேத்கர் இல்லாமல் ஒரு அங்குல கூட நகராது. அந்த அச்சம் தான் உங்களுக்கு. இன்றைக்கு அம்பேத்கர் பேசக்கூடிய அரசியலை, அம்பேத்கர் எழுதிய புத்தகங்களை, அம்பேத்கருடைய செயல்பாட்டை இன்னைக்கு வந்து இந்தியா முழுமைக்கு எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க, எழுத தொடங்கிட்டாங்க, படிக்க தொடங்கிட்டாங்க. அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். சரிங்களா? அதனால வந்து அம்பேத்கரை வந்து அவங்க வந்து வாக்கு வங்கி, அந்த அம்பேத்கரை பேசினாதான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கின்ற நிலை இப்போ இன்னைக்கு பிஜேபிக்கு. சரிங்களா? ஆனால் அம்பேத்கரை வந்து தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. மோகன் பகவத்துக்கோ அல்லது வந்து அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அம்பேத்கரை வந்து நாம் வந்து எந்த விதத்துலையும் ஓட்டு பொறுக்கிறதுக்காக விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அம்பேத்கர் எழுதி அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது சனாதன இந்தியாவை கட்டமைக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தையும் பிரிக்கணும். அவங்க தான் அப்போ 97% இருக்கிற பிற்படுத்தப்பட்டவங்களும் தலித்துகளும். இதை பேசும்போது நீங்களே தான் சொன்னீங்க, பட்டியலினத்தவராக இருக்கிற குடியரசுத் தலைவர் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ அவங்களெல்லாம் கொண்டு வந்தது இப்போ இந்த பாஜக அரசு தானே முன்மொழிஞ்சு கொண்டு வந்தது. இப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க ஏற்றத்தாழ்வுகளை கட்டமைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் எதுக்கு அப்படி கொண்டுட்டு வரணும்? சரி, அதே போல் அந்த கட்சியிலையும் நிறைய நீங்கள் சொல்கிற தலித் தலைவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இல்லை, தலித் தலைவர்கள்லாம் நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நான் வெட்கப்படுறேன். நான் இந்த தலித்தில் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்திருக்கணும். அம்பேத்கர்னு சொல்லிங்களே, கடவுளை சொல்லியிருந்தா நீ சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த கட்சியில் இருக்கலாமா? வெக்கமான சூடு சொரணம் தான் அந்த கட்சியில் இருக்கலாமா? முதல்ல இருக்கக்கூடாது, அந்த கட்சியில் இருக்கவே கூடாதுங்க. நீங்கள் அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய வந்து அவர் ஒரு பெரிய ஆளுமைங்க. அவரையெல்லாம் வந்து இங்கே இப்போ பேசிட்டுலாம் யாரும் இங்கே நடமாட முடியாதுங்க. அம்பேத்கரை தவிர்த்துட்டு இங்கே வந்து அரசியலே செய்ய முடியாது. சும்மா வந்து இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இன்றைக்கி வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க, அவங்க தேவையில்லாமல் பேசுகிறாங்க. நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெளிவாக கேட்டீங்க, திரௌபதி முர்மு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், அவர் வந்து இப்போ குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்க. சரி, திரௌபதி முர்மு யார்? இந்தியாவினுடைய முதல் குடிமகள். புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டினாங்கல்ல, புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு நடிகைகள்லாம் வந்தாங்க அழைப்பு கொடுத்து. ஏன் திரௌபதி முர்முக்கு அழைப்பு கொடுக்கல? அவங்க யாரு? இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன். அவங்க ஏன் அவங்க கூப்பிடல? அவங்கள என்ன காரணம்? ஒன்று, எல்கே அத்வானி இருக்கார்ல, அவருக்கு ஏதோ விருது கொடுக்குறாங்க. அந்த விருது கொடுக்கும்போது ஒரு குடியரசுத் தலைவர்கிட்ட தான் போய் விருதை வாங்கணும். உண்மையிலேயே அத்வானியில் நடக்க முடியலனாலும் அவரை வந்து நாற்காலியில் ஏதோ வீல் சேர்லேயே வச்சு அவர்கிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட தான் விருது வாங்கணும். ஆனால் என்ன நடந்தது? இவங்க சொல்கிறாங்கல்ல, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களே நாங்கள் வந்து குடியரசுத் தலைவராகிட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. திரௌபதி முர்முவை அவங்க வீட்டுக்கு வர வச்சு நரேந்திர மோடியும் அத்வானியும் நாற்காலில் உட்காந்துருக்காங்க, திரௌபதி முர்மு நிற்கிறாங்க. இதான் உங்கள் ஜனநாயகமா? இதான் குடியரசுத் தலைவருக்கு கொடுக்குற மரியாதையா?
இதான் நீங்கள் சட்டத்தை மதிக்கிறீங்களா? குடியரசில் கொடுக்குற மரியாதை அது. இதில் தெரியுது அவங்க சனாதன புத்தி, இதில் தெரியுது அவங்க சாதி புத்தி. என்ன இவங்க வந்து ஜனநாயகத்தை வந்து சரியாக பண்ணுறாங்க, சட்டத்துக்கு விரோதமானது இல்லையா? சரி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒடிசாவுக்கு ஒரு கோயிலுக்கு போனார்ல, அந்த கோயிலில் உள்ள விட்டாங்களா? ராம்நாத் கோவிந்த் எந்த கட்சியை சார்ந்தவர்? பிஜேபி சார்ந்தவர். யார் தேர்ந்தெடுத்தவர் குடியரசுத் தலைவராக்குனீங்க? அப்போ எது தடுக்குது? சனாதனம் தடுக்கலையாங்க? சாதி தடுக்கலையாங்க? சட்டம் தடுத்துச்சா? சட்டம் போன்னு சொல்லுது. சனாதனம் என்ன சொல்லுது? தடுத்துச்சா இல்லையா? குடியரசுத் தலைவருக்கு அந்த நிலைமை. அப்போ இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனா இருக்கிற ராம்நாத் கோவிந்த கோயில் உள்ள போக முடியலங்க. இதுக்கு எது காரணம்? நீங்க தானே, அதிகாரம் உங்க கிட்ட இருக்கு, பிரதமர் நீங்க தானே. இப்போ அதையெல்லாம் அத்தகைய சூழலெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு எவல்யூஷன் பாயிண்ட்டுக்கு தான் இப்போ அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆளுமை, அந்த பேர், அந்த ஒரு தத்துவம் அப்படிங்கிறது இப்போ நகர்த்திக்கிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இதையெல்லாம் தகர்க்குதுங்க. நீங்க வந்து சனாதனத்தை புகுத்தணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்றாங்க. அப்போ கோயிலுக்குள்ள வராதுன்னு சொன்னாக்கா நாங்க வருவோம்னு சொல்லுது சட்டம். அது வந்தா அப்படி தடுத்தா அது சட்டத்துக்கு புறம்பானது. அப்படி வராதுன்னு சொல்றோம்னா கைது பண்ணி உள்ள போடணும்னு சட்டம் சொல்லுதுங்க, அம்பேத்கர் எழுதின சட்டம். அப்போ அம்பேத்கர் எழுதின சட்டத்தை தகர்க்கணும், அதான் நம்ம சொல்றோம். இப்ப அண்மையில இளையராஜா, இசைஞானி இளையராஜா, இசையில அவர் பெரிய மேதை, அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போனார்ல, அந்த அர்த்த மண்டபத்தில் உள்ள விடல. பாரதிய ஜனதாவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் யாரு? இசைஞானி. அந்த கட்சியை சார்ந்தவர் தான். அந்த பாரதிய ஜனதா தான் ஆட்சியில் இருக்கு. இசைஞானிக்கு பாரதிய ஜனதா ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. என்ன தெரியுமா கொடுத்துருக்கு? சங்கராச்சாரியார்னு கொடுத்துருக்கு. திரையுலக சங்கராச்சாரியார் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்கு. இப்போ திரையுலக சங்கராச்சாரியாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் போகிறதுக்கு அனுமதி கிடையாதா? அதுக்கு தான் அவர் வதந்தின்னு அவர் முற்றுப்புள்ளி இல்லை, அவர் வைப்பாருங்க. அவர் நியாயப்படுத்துறதுக்காக அவர் வைப்பார். நாங்கள் ஒத்துக்கணும்ல, மக்கள் ஒத்துக்கணும்ல. மக்கள் ஒத்துக்கிறாங்களா? அதான் பத்திரிகை செய்தி என்ன வந்துச்சு? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்குள் இளையராஜா செல்ல அனுமதி மறுப்பு வந்துச்சா இல்லையா? அதுதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் தானே அவர் இந்த மாதிரி தேவையற்ற பேச்சுக்களுக்கு நான் இடமளிக்க விரும்பல, அப்படி என்னோட சுயமரியாதை விட்டு தர மாட்டேன் அப்படின்லாம் அவர் பேசுவாருங்க. ஆனால் வந்து இதுதாங்க யதார்த்தம். நீங்கள் வந்து மனு தர்மம் இங்கே கொள்ளச்சணும், சனாதனம் இங்கே வந்து மிகப்பெரிய ஆளுமை செலுத்தணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற அரசு வந்து ரொம்ப எதேச்சதிகமான விதமான அரசு அது. இவங்க இன்னைக்கு பேசுகிறாங்க, நீங்கள் அம்பேத்கரை வந்து அவங்க வந்து கபலீகரம் செய்ய பார்க்குறாங்க, முற்றிலுமாக விழுங்க பார்க்குறாங்க. ஆமாம், அம்பேத்கர் பாசிபிளா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது வந்து இன்றைக்கு எங்கள் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் மிக கம்பீரமாக முழங்கி கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் கருத்துக்களை இன்றைக்கி இறுதியாக நீங்கள் அந்த உரையாற்றும் போது கூட வந்து மைக்கை கூட அவங்க வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதாவது ஒரு 20-30 வருஷம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போலாம் கூட நம்மளாம் நினச்சிருக்க மாட்டோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாஜக கொண்டு வந்திருக்கிற சில முக்கியமாக ராமர் கோயில் கட்டப்பட்டது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்காதுன்னு தான் நம்மளும் நினச்சிருந்துருப்போம். அதெல்லாம் ஒவ்வொன்றும் நடந்துட்டு தானே வருது. அந்த வகையில் நீங்கள் சொன்ன அம்பேத்கரை விழுங்க பார்க்கிறார்கள், ஏன் அது சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட முயற்சிகளை முன் வச்சு நான் கேட்குறேன், தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. இல்லை, இதில் நாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்கா, அம்பேத்கருக்கு இவங்க என்ன ஒரு துரோகம் இழைக்கிறாங்கன்னாக்கா, அம்பேத்கர் சட்டத்தை முற்றிலுமாக மாற்றணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. அதற்கு என்ன அவங்களுக்கு இடையூறாக இருக்குன்னாக்கா, இன்றைக்கு இருக்கிற அவங்களுக்கு பெரிய நெருக்கடி. இந்த சட்டத்தை எதை எடுத்தாலும் எதிர்ப்பு, நாடாளுமன்றத்தில் எதை எடுத்தாலும் எதிர்ப்பு. அதற்கு என்ன காரணம்னா, சட்டம் தான் அதற்கு காரணம். சட்டம் தான் அதற்கு காரணம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ தேவையா? இது தேவையா? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்படி கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க? அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ராகுல் காந்தி அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க நினைக்கிறது பிஜேபி. ராகுல் காந்தி சொல்கிறாரா இல்லையா? அப்போ அவங்களுக்கு எதிராக இல்லையா? அது இப்போ இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. அம்பேத்கர் கருத்துக்களை, அம்பேத்கர் சிந்தனையை நாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்குது. அதாவது இப்போ பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இப்போ ஒழிக்க பார்க்குறது இல்லைம்மா. அதாவது பாரதிய ஜனதா பொறுத்தவரையும் அவங்க எந்த போனாலும் சந்தர்ப்பதமாக மாறுவாங்க. மத பிரச்சனையில் தலையிட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
ஆனால் தலையிடுவாங்க. அதற்கு ஒரு காரணம், ஒரு சான்று இருக்குது. இப்போ முத்தலாக் சட்டம் இருக்குல்ல, முத்தலாக் சட்டம் சட்டத்தை கொண்டு வரும்போது அதை எதிர்ப்பு தெரிவித்தாக்கா அது மத விஷயத்தில் பாரதிய ஜனதா தலையிடாது அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்கள் போகலான்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனால் அதில் தலையிடுறாங்க. இதுதான் அவங்களோட வேடம். அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மளை, அதில் போய் இவங்க தலையிடுவாங்க. ஆனால் அதில் தலையிடணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் தலையிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட மத வெறுப்பு அரசியல் பேசுறது தான் அவங்கள்ட்ட. இப்போ பெண்களின் நலனை வச்சு அவங்க இதை பண்றாங்க. என்ன பெண்களின் உச்சநீதிமன்றம் கோயிலுக்குள்ள பெண்கள் போகலான்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுச்சுல, சட்டம் அதானே சொல்லுது. அதன்படி நடக்க வேண்டியதானே. ஏன் நீங்க போகக்கூடாதுன்றீங்க? ஏன் அதில் தலையிடுறீங்க? இப்போ முத்தலாக் சட்டத்தில் வந்து தலையிட மாட்டீங்க, இதில் தலையிடுவீங்களா? முத்தலாக் சட்டத்தை வந்து எதுக்கு நீங்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வரீங்க? அது ஒரு மத பிரச்சனை தானே. அதுக்குள்ளேயே நீங்கள் அதுக்குள்ளே வந்து அந்த மதம் ஒரு சில வரையறையை கொண்டு இருக்குது. அதுக்குள்ளேயே சம்மந்தம் இல்லாமல் தலையிடுறீங்க நீங்கள். அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லி ஏன் இதில் வந்து நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்க? இது என்ன? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. இவங்க முழுக்க செய்கிறது பூரா பச்சை அயோக்கியத்தனம். அது அம்பேத்கரை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணிட்டு போட முடியுமா? ஓகே, நான் இப்போ அம்பேத்கரை பேசாமல் இந்தியா இல்லைங்க. இந்தியா இருக்கிற வரையும் அம்பேத்கர் இருப்பார். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்ல கேட்குறேன் சார். இப்போ அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அல்லது அவர் பதவி விலக்கப்படணும், இந்த கோரிக்கைகளை நோக்கி உங்களோட போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கு. அது நடக்காத பட்சத்தில் என்ன அடுத்து நடக்கும்? இல்லை, இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக என்ன சொல்லணும்னாக்கா, அம்பேத்கரை பற்றி பேசிய அமித்ஷாவே பதவி விலகு அப்படி நாங்கள் சொல்கிறோம்ல. இது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலித்துகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை வலியுறுத்தணும். ஆனால் அவங்க பதவிக்காக அவங்களுடைய சுயநலத்துக்காக அம்பேத்கரை பற்றி யார் எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அதை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதான் அம்பேத்கருக்கு செய்கிற துரோகம் ஒன்று. இரண்டாவது, அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பதவியை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா உடனடியாக பதவி விலகணும். இதுதான் முதன்மையான மக்கள், பெரும்பான்மை மக்களான கோரிக்கை. பாஜகவில் இருக்கிற தலித்கள் மட்டும் எதிர்க்காம எல்லாருமே அப்படி பார்த்தா எல்லாருமே எதிர்க்கணும்னு நீங்க கேட்கலாமே. அதாவது அம்பேத்கரை ஒரு பொதுவான தலைவர் நீங்க தானே சொல்றீங்க. அப்போ பாஜகவில் இருக்கிறவங்களே இதை எதிர்க்கணும் நீங்க 19 சொல்லலாம். நீங்க அதுல இருக்கிற தலித்கள் பர்டிகுலர்லி எதிர்க்கணும்னு நீங்க சொல்ற பாயிண்ட் இல்லை. நீங்க அதுக்கும் அடுத்த கட்டமா வரலாமே. இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்களும் எதுக்கணும் தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களுடைய சிந்தனை, கொள்கை, கோட்பாடு என்பது சனாதன கோட்பாடு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அங்கே இருக்க தலித்களாவது எதிர்க்கணும்ன்றீங்க. ஆமாம், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தின் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தானே நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறீங்க. அதில் தானே நீங்கள் எம்பியாக இருக்கிறீங்க. இந்தியா முழுமைக்கு எத்தனை பேர் வந்து தலித்துகள் இருக்காங்க? 144 பேருக்கு மேலே எம்பிக்கள் இருக்கிறாங்களா? அவங்களாம் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தால் வந்தது தானே. அப்போ அம்பேத்கரை இழிவுபடுத்தும் போது நீ நாடாளுமன்றத்தில் இருக்கலாமா? எதிர்க்க வேண்டாமா? குரல் கொடுக்க வேண்டாமா? கண்டிக்க வேண்டாமா? அப்போ அமித்ஷா என்ன வேணாலும் பேசினாலும் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசினா கேட்டுட்டு இருக்க முடியுமா? நீ நாடே கொந்தளிச்சு நிற்குதுங்க. அமித்ஷா நடந்தது வேற, நடந்தது வேற. நாடே கொந்தளிச்சு நிற்குது. அம்பேத்கரை நீ பேசிட்டு சும்மா இருந்துருவே நீ? அம்பேத்கர் சாதாரணமாளா? 3 ஆண்டு காலங்க, 3 ஆண்டு காலம் வந்து அவர் உடலை வருத்தி எழுதின சட்டங்க அது. அந்த சட்டத்தால் தாங்க நீங்கள் நாட்டில் குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அன்னைக்கே சொல்லியிருக்காரு, 75 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த நாட்டை மத நம்பிக்கை கொண்டவர்கள் ஆளுகிற ஆட்சி செய்கிற நிலை வந்தால் சுதந்திரத்துக்கு பேராபத்து வந்துட்டு சொல்லியிருக்கிறாருங்க. 75 எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவர். யோசிச்சு பாருங்க. யாரை ஏமாற்ற வந்திருக்கிறீங்க நீங்கள்? அம்பேத்கர் சிலையை தொட்டு கும்பிடுறீங்க, வணங்குறீங்க, அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுறீங்க. ஆனால் வந்து அம்பேத்கர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கடவுளை சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்கிறீங்க. அப்போ கடவுள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா என்னை பற்றியே பேசுங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு வரலான்ட்டு? சொர்க்கம்னா எங்கே இருக்காது? சொர்க்கம்னா எங்கே இருக்காது? அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை விட சொர்க்கம் இருக்கா உங்கள் சனாதன கோட்பாடு படி? எங்கே இருக்குது சொர்க்கம்னு கேட்குறேன். யாரை இழிவுபடுத்தி, யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? தலித் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சிலையை தொட்டு கும்பிடுவீங்க, ஜெயந்தி கொண்டாடுவீங்க. ஆனால் அம்பேத்கர் எழுதின சட்டத்தை முற்றிலுமா தகர்த்தெறிய பார்ப்பீங்க. இப்போ இந்த விவகாரத்தில் அமைச்சர் அமித்ஷாவுக்கும் பாஜக அரசுக்கும் என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இதில் வந்து குஜராத் கும்பலுக்கு ஒரு பெரிய வந்து அஜெண்டா இருக்குது. குஜராத் கும்பலுக்கு ஒரு பெரிய அஜெண்டா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு பெரும்பான்மையை கிடைக்கல, அந்த வயிற்றெரிச்சல். ஆனால் அவங்க முற்றிலுமாக எப்படியாச்சும் இந்த ஆட்சிக்குள்ளே நாம் வந்து சட்டத்தை மாற்றணும்னு துடிக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. அதற்கு வந்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னும் அந்த கூட்டணி வலுப்பெறும்.
அது நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அமித்ஷா பதவி விலகணும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அமித்ஷா என்னைக்காச்சும் பத்திரிகையாளர் சந்தித்து பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. ஆனால் இந்த தடவை பத்திரிகையாளர் சந்தித்து திருத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சம் பதில் சொல்கிறாரு. அதுக்கு அம்பேத்கரனுடைய எவ்வளோ பெரிய ஆற்றல் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் பாருங்க, அம்பேத்கரை தவிர. இது மாதிரி சந்திச்சு பத்திரிகையாளர் சந்திச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அமித்ஷா? என்னைக்காச்சும் ஒரு சான்று காட்டுங்க பார்க்கலாம். அவ்வப்போது இருக்கும், சந்திப்புகள் இருக்கும், பத்திரிகையாளர் சந்திப்புகள் இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்வது போல் இப்போ இந்த விவகாரத்தில் விளக்கம் கொடுக்கணும்னு சந்திச்சிருக்கிறாரு, அந்த அளவுக்கு பேசு பொருள். அப்போ அம்பேத்கரை தவிர்க்க முடியாதுன்றதை விரும்புகிறார்ல, நினைக்கிறார்ல. அம்பேத்கரை தவிர்த்துட்டு நம்ம இருக்க முடியாதுன்றதை வந்து அவர் உணர்ந்துட்டார்ல அமித்ஷா. இப்போ அம்பேத்கரை பேசாமல் அரசியல் இங்கே யாரும் செய்ய முடியாது. அம்பேத்கர் அவமதிச்சா என்ன நடக்குன்றத மோடி மூலியமாக நாடு உணர்ந்துக்கிட்டு மோடி அமித்ஷா உணர்ந்துருக்கிறார். ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அவங்களுடைய பதில் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது, மன்னிப்புகள் வருகிறதான. அப்போது நடக்கிற நிகழ்வுகள் குறித்து உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி